டயர் எடுத்து கொடுமா ப்ளீஸ்மா, நாளைக்கு லீவு தானம்மா. டேய் காலையில் எடுத்து தாரேன்டா, இப்போ இன்னும் சத்த நேரத்தில் இருட்ட போகுது. அம்மா நீ இப்போ எடுத்து கொடுமா, கொஞ்ச நேரம் ஓட்டிக்கிறேம்மா. என்ன கிளவி நீ காலை காணா? இங்கே பாரு அடிச்சிருவேன், வர வர நீ ரொம்ப அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்க. என்ன ஆத்தாள் மைனு ரோட்டில் நின்று என்னத்தை பேசிக்கிட்டு இருக்கிய? அத்தை அம்மா டயர் கிட்ட எடுத்து தர மாட்டேங்குது. ஏன் கீதா எடுத்து கொடுத்தா என்ன, சின்ன பையன் விளையாண்டுட்டு போகிறான். அக்கா இன்னும் சத்த நேரத்தில் இருட்ட போகுது, என்னத்துக்கு காலையில் எடுத்து தரேன்டா விளாடலான்னா கேட்க மாட்டேங்கிறான். எனக்கு காலையில் வேணாம், எனக்கு இப்போ தான் வேணும். டேய் அப்போ உனக்கு கொழுப்பு தானடா, காலையில் வேணாம் இப்போ தான் வேணும்னா அது என்னடா அர்த்தம்? போங்க, எனக்கு டயரும் வேணாம் ஒன்றும் வேணாம். கொழுப்பை பார்த்தீங்களா இவனுக்கு, வர வர அப்பா புத்தி அப்படியே ஓடுது. அப்பா வந்தோன்னே சொல்லி கொடுக்குறேன். சொல்லி கொடுப்பியா? சரி நீ சொல்லி கொடு, நானும் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீ அன்னைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது என்ன பண்ண? பெரியப்பா கடையில் சாக்லேட்டு வேணும் அப்படின்னு சொல்லி அடம் முடிச்சியே, அதை சொல்லி கொடுக்குறேன், உன்னை நல்லா வெளுப்பாரு. சரி நான் சொல்ல மாட்டேன். உன் மையன் என்னம்மா பேசுகிறான் பாரு. இப்படி தான்க்கா இவனோட ஏதாவது ஒன்று சொன்னோம்னா இடக்க மடக்கா சொல்லி கடைசியில் நம்மகிட்டே சரண்டர் ஆயிடுவான். அதை பார்க்கும்போது சில நேரம் கோபமும் வரும், சில நேரம் சிரிப்பும் வரும். வாங்கக்கா அப்படி உட்காருவோம். ஏங்கீதா என்ன அந்த கிளவியவே காணா? தெரியலக்கா, என்கிட்ட அது போயிருக்காங்கிட்ட ஊர் கதை பேசுறதுக்கு. எனக்கும் கொஞ்சம் இடம் கொடுங்களேன், நானும் உட்காடுறேன். ஐயோ எப்பா, பெரியவங்க நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம்ல, நீ இங்கே என்ன பண்ணுற? போ உள்ளே போய் ஏதாவது விளையாடு. விளையாட டயர் கேட்டாலும் தரமாட்டேங்கிறீங்க, அப்போ உள்ளே போய் நான் என்ன பண்ணுறது? ஐயோ எப்பா, உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது, உட்காருப்பா உட்காரு. யாரும் ஃபோன் அடிக்கிறாங்களே. ஹலோ அம்மா. முத்து, என்னடா ஆச்சரியமா இருக்கு, 2 நாளா இப்போ தொடர்ந்து அடிக்கிறியே. அப்போ நீ ஃபோன் பண்ண வேணாம், வச்சிடட்டுமா? டேய் டேய் இருடா, சும்மா கேட்டேன்டா, எப்பயும் தொடர்ந்து பண்ண மாட்டியே, இப்போ 2 நாளா பண்றியேன்னு. அக்கா முத்தா? ஆமா. யாங்கிட்ட பேசுறியா இல்லை வேற யார்ட்டையாவது பேசுறியா? டேய் இந்த கீதா வீட்டுக்கு வந்தேன்டா, அவன் முத்தான்னு கேட்டா ஆமான்னு சொன்னேன். கீதா அக்கா வீட்டுக்கு வந்திருக்கியா? சரி சரி, அக்கா எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா? அதை நீயே கேளு, அவகிட்ட கொடுக்குறேன். இந்த கீதா அவன் பேசுகிறான். ஹலோ முத்து, எப்படியா இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? பையன் எப்படி இருக்கான்? நாங்கள் நல்லா இருக்கோம்ப்பா. நீ என்ன பண்ணுற? வேலைக்கு போனால் அங்கேயே இருந்துடுறதா, இங்கிட்ட ஊர் பக்கம்லாம் எட்டி பார்க்குறது இல்லை. அப்படி இல்லைங்கக்கா, என்னக்கா பண்ணுறது, அங்கே நம்ம ஊரில் பெருசாக பொழப்பு எதுவும் இருக்க மாட்டேங்குது, அதான் நம்ம இங்கிட்டு வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆமாம் அதுவும் கரெக்டு தான், என்ன பண்ணுறது, பொழப்புக்காக தானே அங்கிட்டு போக வேண்டியதாக இருக்குது. சரி எப்போ இங்கே ஊருக்கு வருவேன்? அதுவா, வருவேன்க்கா, நாளைக்கோ இல்லை நாளை மறுநாளோ. என்னய்யா சொல்கிற? என்னக்கா உங்களுக்கு புரியலையா? ஆ புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு, சரிப்பா சரிப்பா, நான் உங்கள் அம்மாட்டே கொடுக்குறேன். அம்மா. சொல்லியா? அம்மா நேற்று சொன்னேன்லம்மா, ஹெச்ஆர்ட்ட லீவுக்கு கேட்டிருந்தேன்னு, அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்கம்மா. என்னது? இப்போ நீ என்ன சொல்ல வர அதுக்கு? இல்லைம்மா, இந்த தடவையும் என்னால் வர முடியாதுமா. சரிப்பா நீ வை, நீ அங்கே இருந்துக்க. என்னக்கா என்னாச்சு, ஏன் பேசிகிட்டு இருக்கையிலே வச்சிட்டிய? பாருமா அந்த பயலை, அவங்க அச்சாரு அவன் லீவை ரத்து பண்ணிட்டாங்களாம். அம்மா ரத்துனா என்னம்மா? ஏய் இதுக்கு தான் நான் உள்ளே போன்னு சொன்னேன், பேசிகிட்டு இருக்கும்போது இது என்னது அது என்னதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. சாரிம்மா சாரிம்மா, நான் எதுவும் எனக்கு கேட்க மாட்டேன். அக்கா வருத்தப்படாதீங்கக்கா, அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லுங்க, அவங்க மேலே இடத்துல உள்ளவங்க லீவை கொடுத்தாதானே இவன் வர முடியும். அப்படி என்னத்துக்கு அங்கே வந்து வேலை செஞ்சு கஷ்டப்படணும்? இங்கே பாருங்க, உங்கள் 3 பேருக்கு நான் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிக்கிறேன், இன்னும் 2 வாரத்தில் உமாவுக்கு கல்யாணம், அதுக்குள்ளே எல்லா வேலையும் செய்யணும். நீங்கள் உங்கவுங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு தெரியக்கூடாது. பாருடா உனக்கு குறிப்பாக சொல்லிக்கிறேன், என்ன நானும் இவ்வளோ நாள் பொறுத்து போகிறேன், நீ வர வர என்னமோ ரொம்ப பண்ணிகிட்டு இருக்க. நேத்தனா வீட்டுக்கு வர மாட்டேங்கிற,
ஆ அப்புறம் இப்படி இருந்தா என்ன பண்றது? இப்போ எதுக்கு என்னை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு தேவையில்லாம சொல்றீங்க? எதுடா தேவையில்லாதது? உன் அக்கா தானே அவளுக்கு தானே கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நீ என்னமோ தேவையில்லாததுன்னு பேசிக்கிட்டு இருக்க. இங்கே பாரு கார்த்தி, சும்மா என்னை கட்டுப்பேற்றக்கூடாது. நீ உன் அக்காவுக்கு உன் மச்சானுக்கு என்ன செய்கிறியோ செய்யாமையோ போ, அது எனக்கு தேவை கிடையாது. அது உன்னோட பாடு. நீ எனக்கு கல்யாணத்தில் உருப்படியாக நடந்துக்கணும், உருப்படியாக வந்து சேரணும், அவ்வளோதான் சொல்லிட்டேன். அப்புறம் இங்கே பாரு உமா, மாப்பிள்ளை ஃபோன் பண்ணாருன்னா எடுத்து என்னன்னு ஒழுங்காக பேசு. இங்கே வீட்டில் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி பேசாத. அப்புறம் மாப்பிள்ளையோட அக்கா இன்னைக்கு ஃபோன் பண்ணி பேசிச்சு. அது அவ என்ன சொல்கிறாங்கன்னா, நல்ல நேரம் என்ன ஏதுங்கிறத ஜோசியர்கிட்ட போய் பார்ப்போம், நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு போகணும். என்னாலலாம் வர முடியாது. நீ வந்துடாதப்பா, வந்துடாத. எதுலேயும் தலையிட்டுறாத. என்னமோ இப்போ சரசு, நீ நானும் நாளைக்கு போயிட்டு வந்துடுவான். உமா வீட்டில் இருக்கட்டும். சரிம்மா. இந்தா ஏதாவது உடனே ஒன்று சொல்லிடக்கூடாது, கிளம்பிட்டான்ல. சரி, போய் எல்லாரும் காலத்தில் தூங்குங்க. உன் தம்பி கல்யாண மாப்பிள்ளையே ஆயிட்டான். ஆமாங்க. அப்புறம் நான் உங்களுக்கு மத்தியானம் சொன்னோன்னு ஃபோன் பண்ணி சொன்னேன், நாளைக்கு ஜோசியரை பார்க்க போகலாம், நாளை குறிச்சிட்டு வந்துடலாம் நேரத்தை அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்களும் நானும் நாளைக்கு காலையில் போயிட்டு வந்துடுவோம். சரிம்மா, அப்போ நான் நாளைக்கு லீவை போட்டுடுறேன், நம்ம 2 பேரும் போயிட்டு வந்துடுவோம். அப்புறம் டேய், வாட்ஸ்அப்புக்கு நான் பொண்ணோட நம்பர் அனுப்பியிருக்கேன். நீ பேசுகிறா இருந்தால் என்னென்னு பார்த்து பேசிக்க, சரியா? அக்கா போங்கக்கா. என்னடா வெக்கப்படுறியா என்ன? நான் தூங்க போகிறேன். குட் நைட் மச்சான். குட் நைட்க்கா. என்னங்க இவன் இப்படி இருக்கான்? இவனை பார்க்கும்போது நான் உன்னை பொண்ணு பார்க்க வந்து பேசின மூமெண்ட் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஏங்க நீங்கள் வேற, சும்மா போங்க அங்கிட்டு. இங்கே பாரு கொடுமைய, என்ன மாடு கத்திக்கிட்டே கிடக்கேன்னு பார்த்தா இவன் நல்ல எருமை மாடு மாதிரி தூங்கிட்டு இருக்கான். இரு, உனக்கு இந்த வாரேன். என்ன ஆச்சாவா? மாடு பாவம் எப்படி கத்திக்கிட்டு இருக்கு, உனக்கு காது கேட்கல? ஏண்டா உன்னை சொகுசா படுக்க வைக்கிறதுக்கா அவனை கூட்டிட்டு வந்தாங்க? இல்லம்மா, நேத்து லேட்டா தான் வேலை முடிஞ்சது, அதான் தூங்கிட்டேன். அசந்து தூங்கிட்டேன். நல்ல இடம் சொகுசா இருக்க உனக்கு. மரியாதையா வேலையை பாரு சொல்லிட்டேன் உனக்கு, இல்லைன்னா சோறு கிடைக்காது. என்ன இந்த அம்மா இப்படி பேசிட்டு போகுது? மனசாட்சியே இல்லாம நேத்து நைட்டு அவ்வளோ வேலை வாங்கிட்டு காலையில இந்த சீக்கிரம் எந்திரிக்கணும்னா எப்படி ஒரு மனுஷன் எந்திரிக்க முடியும்? போய் புள்ளி எடுத்துட்டு வருவான், இல்லைன்னா அதுக்கு இந்த பொம்பளை வந்து கத்துவா. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனைப்பட மாட்டார்கள். ஐயா என்னப்பா? ஐயா புல்லுக்கட்டு வேணும். புல்லுக்கட்டா? புல்லுக்கட்டு அங்கிட்ட இருக்குது பாரு. சரிங்க ஐயா. ஏன்பா தம்பி, நீ என்ன புதுசா? ஆமா ஐயா. அது சரி, இப்படி ஊரில் உள்ளவங்களாம் காசை கொடுத்து ஏமாற்றி இவங்க வீட்டுக்கு வேலைக்காரங்களாம் வச்சுக்கிறாங்க. எவன் தான் கேட்பானா? ஆமாங்க ஐயா, யார் வந்து கேட்பாங்களோ? இவங்களாம் அப்போவே 4 கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருந்தான் பாரு, போஸ்ட் மாஸ்டரா. அப்போவே வர காசெல்லாம் ஆட்டையை போட்டுக்கிட்டுருவான். அதுதான் அப்புறம் இப்படி வட்டிக்கு விட்டு ஏமாற்றி இதுக்கு அவங்க வயிற்றுல கொட்டிக்கிட்டு நல்லா இருக்கிறாங்க. போப்பா போ, போய் வேலையை பாரு. அப்புறம் அங்கே ஒரு பொம்பளை இருக்கா பாரு, அவள் வந்து கத்துன்னு கத்திடுவா. சரிங்க ஐயா. என்ன கிளவி காலையிலே வந்துட்ட? ஏண்டி இப்ப நான் வந்ததுல உனக்கு என்ன கஷ்டம்? ஐயே கிளவி, சும்மா கேட்டேன் காலையிலே இப்படி உட்கார்ந்துருக்கியே அப்படின்னு. ஏண்டி உன் புருஷன் உன்னை ஒன்றும் கேட்க மாட்டானா? நீ வேற கிளவி, அவன் தானே குடிச்சுட்டு நீ அவன் எந்த ரோட்ல படுத்து கிடக்கானோ, அவன் குடிச்சுட்டு கிடக்கிறதும் உனக்கு ஊரு சுத்துறதும் நல்ல கதையாத்தான் இருக்கு. என்ன கிளவி இப்படி சொல்லிவிட்ட? ஐயே இவளுக்கு மூஞ்சிலையா முழிக்கணும், விளங்குச்சு வியாபாரம். பாத்தியாடி இவள தலையில எவ்வளோ காய வச்சுக்கிட்டு போறா?
அக்கா கீரை வேணுமாக்கா? இல்லைம்மா வேணாம். அக்கா உங்களுக்கு கீரை வேணுமாக்கா? நல்லா இப்போ பறிச்ச கீரைக்கா, நல்லா இருக்கும். இல்லைக்கா வேணாம் வேணாம். அக்கா உங்களுக்கு வேணுமாக்கா கீரை? நல்ல கீரைக்கா, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சமைச்சு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். இல்லைம்மா வேணாம் வேணாம். என்ன குடும்படா அது, இன்னைக்கு ஒருத்தி கூட ஒன்றும் வாங்க மாட்டேங்கிறா. அக்கா கீரை வேணுமாக்கா? ஒரு கட்டு எவ்வளவுமா? 20 ரூபாக்கா. சரி கொண்டா. அக்கா உங்களுக்கு கீரை வேணுமாக்கா? குடுமா, ஒரு 2 கட்டு கொடு. இந்தாங்கக்கா 40 ரூபாக்கா. ஏன் கிழவி, எனக்கு ஒரு சந்தேகம். என்னடி சந்தேகம் வருது உனக்கு? சந்தேகம் உனக்கு கிழவி கிழவின்னு தானே கூப்பிடுறான். உன் பேரு தான் என்ன? அதை தெரிஞ்சு நீ என்னடி செய்ய போற? எதுவும் அவார்டு கிவார்டு கொடுக்க போறியோ? ஏன் கிழவி, உனக்கு அந்த ஆசை வேற இருக்காக்கும். அடி போடி இருக்கு இருக்கி. சொல்லு கிழவி, கேட்டதுக்கு. உன் பேரு தான் என்ன? என் பேரு மங்கையர்க்கரசி. என்ன கிழவி சொல்ற? ஏண்டி என் பேருக்கு என்ன குறைய கண்ட? இப்படி ஏஹேன்னு சிரிக்கிற? இல்ல கிழவி, குறையெல்லாம் காணல. அடி சிரிக்காதடி. அப்பவே எங்க ஆத்தாலும் அப்பனும் பிறந்த பிள்ளைன்னு அம்பிட்டு பாசமா பார்த்துக்கிட்டாங்க. அதனால தான் அரசி மாதிரி வாழணும்னு மங்கையர்க்கு அரசின்னு பேரை வச்சாங்க. இப்ப பாரு இப்படி தோத்தோன்னு தெரியுறேன். நல்லா வச்சிருக்காங்க உனக்கு மங்கையர்க்கு அரசின்னு பேரு. அடி போடி போடி கேனக்கு இருக்கி. ஒரு இடத்துக்கு போகணும்னா எவ்வளோ நேரம் ஆக்குறா பாரு. எம்மாடி சீதா, கிளம்பிட்டியா இல்லையா? வந்துட்டேன் ஒரு 2 மினிட்ஸ். ஷோ யபா, இந்த 2 மினிட்ஸ் அப்பத்துலேருந்து 20 நிமிஷம் ஆகுது. 20 40 ஆகுது, 40 1 மணி நேரம் ஆகுது. வந்துட்டேங்க ரெடி ஆகி வர வேணாமா? உங்க பொண்ணையும் வேற ரெடி பண்ணணும். சரி வா போவோம், மணி ஆகுது. அவங்க கிளம்பிட்டாங்களா இல்லையான்னு ஃபோன் பண்ணி கேட்டியா? இல்லைங்க, இந்த இனிதான் கேட்கணும். வெளியே போய் நின்றுக்கிட்டு நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் அதுக்குள்ளே வண்டியை ரெடி பண்ணுங்க. ஐயோ எப்பா, என்னதான் சொல்றது, காலகாலத்தில் அவங்களும் கிளம்பிட்டாங்களா இல்லையான்னு கேட்கறது இல்லை. ஏங்க நீங்கள் போங்க, நான் கேட்டுக்கிறேன். ஒன்றும் சொல்ல முடிய மாட்டேங்குதுமா. வாடி சீக்கிரம், அவர் வேற கத்திக்கிட்டே இருக்காரு. சரி அவங்களுக்கு ஃபோனை பண்ணி கிளம்பிட்டாங்களான்னு கேட்டுருவோம். மணி வேற ஆயிடுச்சே, அவங்க கிளம்பிட்டாங்களா என்னன்னு தெரியல. யாரா இப்போ ஃபோன் அடிக்கிறது? ஐயோ அவங்களா? அம்மா அம்மா. என்னடி எதுக்கடி போகும்போது கூப்பிடுற? அம்மா அந்த அவங்க ஃபோன் பண்ணுறாங்கம்மா. கொண்டா சீக்கிரம், கிளம்பிட்டாங்களா என்னன்னு அடிச்சிருப்பாங்க. ஹலோ சொல்லுங்கம்மா. கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டாம்மா, இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போக போகிறோம். பஸ் வந்தோன்னே ஏறி இன்னும் ஒரு சத்த நேரத்தில் வந்துடுவோம். சரிங்க, ஓகே நாங்களும் இந்த கிளம்பிட்டோம், வந்துட்டே இருக்கோம். சரிங்கம்மா. இந்த சரசு அவங்க கிளம்பிட்டாங்களாம், நம்ம விறுவிறு நடந்து போவோம். சரிம்மா வாங்க, சீக்கிரமாகவே போயிடுவோம். இங்கே பாருடி, கதவை திறந்து போட்டுட்டு வெளியே எங்கேயும் ஊர் சோவார போயிடாத. வீட்டுக்குள்ளே இருந்து வேலை இருக்கிறத பாரு. அப்படியே எங்கேயாவது வெளியே போனாலும் கதவை பூட்டிட்டு போ. சுற்றிட்டு தெரிஞ்சேன்னு வச்சுக்க, பல்ல கலட்டிடுவேன். சரிம்மா. போயிட்டு வரோம், பத்திரமா இருந்துக்க. என்ன பண்ணுறது, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே திடீர்னு கல்யாணங்கிறாங்க. மாப்பிள்ளை ஃபோன் பண்ணுவாருங்கிறாங்க. ஐயோ நான் என்னென்ன பேசுவேன் ஃபோன் பண்ணா? மாமா காஃபி. அங்கே வைமா, வச்சுட்டு நீ போ. சரிங்க மாமா. அப்பாவுக்கு காஃபி கொடுத்தாச்சா? கொடுத்துட்டேங்க. ஏங்க அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். நேற்றே சொல்லியிருக்கணும், மறந்துட்டேன். என்னது? ஏங்க பக்கத்து கிராமத்தில் ஒரு நல்ல இடம் விலைக்கு வந்திருக்கு. அதை வாங்குவோமா எப்படி? இடமா வாங்கி போட்டால் நல்லது தான். எவ்வளோ என்னன்னு சொல்கிறாங்க? அது தெரியலைங்க, இடத்த போய் பார்த்து எவ்வளோ என்னன்னு விசாரிச்சாதான் தெரியும். நீங்கள் மாமா கிட்ட சொல்லுங்கள், அவர் சரின்னு சொல்கிறாரான்னு பார்ப்போம். சரிம்மா, அப்போ நான் அப்பா கிட்ட பேசிட்டு சொல்கிறேன். எங்கே அவள் கிளம்பிட்டாளா காலேஜுக்கு? ஆமாங்க, இன்னைக்கு என்னமோ அங்கே அவள் காலேஜில் ஃபங்க்ஷன் இருக்கான், நேரமாகவே கிளம்பிட்டான். சரிம்மா சரி, அப்போ நான் வெளியே போயிட்டு வரேன். சரிங்க.
என்னடி இது இன்னும் இந்த பஸ்ஸை காணா? எங்கேயாவது போகணுங்கையில தான் வந்தே தொலைக்காது. ஆமாம்மா, லேட் வேறு ஆகுது. அவங்க எதுவும் நினச்சிக்காங்களோ என்னமோ. ஆமாப்பா, நம்ம என்ன பண்ணுறது? காலகாலத்தில் தான் கிளம்புறது, இங்கே வந்து நின்று எல்லாம் போகிறதுக்குள்ள விடிஞ்சு போகுது. ஏண்டி அப்புறம் நாளைக்கு பேங்க்குக்கு போய் பணத்தை எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரிம்மா. அம்மா, நகைக்கு என்னம்மா பண்ணுறது? ஏண்டி அப்படி இப்படியும் போக என்கிட்ட இப்போ 4.5 பவுன் கிட்ட இருக்குடி. அதை நான் புதுசாக மாற்றிக்கிறேன் கடையில் கொடுத்து. அது ஒரு 4 பவுன் வரும். அது போக அப்படி இப்படின்னு ஏதாவது பார்த்து புரட்டி ஒரு அது ஒரு 6-7 பவுனை போட்டுருவோம். சரிம்மா. யாரும்மா இது? புதுசாக இருக்குது ஊருக்கு. இப்பா, நீ நீ லட்சுமியோட மயன் தானே? ஆமாங்கக்கா. இப்படியா இருக்க? இப்போதான் ரொம்ப மாதம் கழிச்சு இங்கிட்டு வார போல இருக்கியே. உங்கள் ஆத்தா தான் பாவம் புலம்பிக்கிட்டே கிடப்பா அப்போல்லாம். ஆமாக்கா, என்ன பண்ணுறது, அங்கிட்டு பொழப்ப பார்க்கணும்ல. சரிப்பா, நீ போ. உங்கள் ஆத்தா பார்த்தா உன்னை வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பா. வரேங்கக்கா. சரிப்பா. ஏம்மா, அது லட்சுமி அக்கா பையனா? அடி ஆமாண்டி, இந்த பையன் பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு காலேஜ் அங்கிட்டு தான் ஊர் பக்கம் பண்ணான். அப்புறம் அங்கிட்டே ஒரு நல்ல வேலை கிடச்சிருச்சுன்னு அங்கேயே இருந்துக்கிட்டான். அப்போ எப்பயாவது வருவான். அப்புறம் இப்போ தான் திரும்ப தான் வந்திருக்கான். ஓ, சரிம்மா சரிம்மா. சாரி, இந்த பஸ் வந்துருச்சு. நம்ம ஊரா இது? எவ்வளோ மாறி போயிருக்கு. அம்மா இன்னைக்கு நம்மளை பார்த்துச்சு. அவங்க சொல்லும் போல பூமிக்கும் வானத்துக்கும் கால் கை தெரியாம குதிக்கும். என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் மாதிரி வருமா? பொழப்புக்கு வெளியூருக்கு போனாலும் நம்ம ஊரை எதாலையும் அடிச்சுக்க முடியாதுப்பா. இது யாரு? ஊருக்கு புதுசா இருக்க மாதிரி இருக்கு. யாருன்னு தெரியலையே. ஏன்பா, யாரு நீங்க? ஊருக்கு புதுசா இருக்கு. லட்சுமி இருக்காங்களுக்கா, அவங்களோட பையன். ஓ, லட்சுமி அக்கா பையனா நீ? சரிப்பா சரிப்பா. பையெல்லாம் பெருசா இருக்கு. ஆத்தாளுக்கு என்னென்ன கொண்டு வந்திருக்கானோ. அம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த சேனல் ஆரம்பித்து இதோட 1 வீக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வரைக்குமே கரெக்டாக 40 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க நம்ம சேனலுக்கு. அண்ட் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் ஈவன் எனக்கு இப்போது 2 பேர் தான் சப்ஸ்கிரைபர்ஸ், 10 பேர் தான் இருக்காங்க அப்படின்னாலுமே நான் அதை பற்றி ஒரி பண்ணலை. பிகாஸ் இருக்க அந்த 10 பேரோ இல்லை 2 பேருக்கோ எப்படி பிடிச்ச மாதிரி அவங்க விருப்பத்துக்கு ஏற்றாப்புல கதையை கொண்டு போகலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போ என்னோடய ஃபோக்கஸாக இருக்குது. அப்புறம் முக்கியமாக நான் ஷேர் பண்ணணும்னு நினச்ச விஷயமே, சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, உனக்கு இந்த வேலை பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதை செஞ்சு பார்க்கும்போது தான் அதோட கஷ்டம் தெரியும் அப்படின்னு. எக்ஸாக்ட்லி, அது உண்மை தான் போல் இருக்குது. ஏன்னா நான் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு ஆச்சரியப்பட்டிருக்கேன். அண்ட் அதை அட்மையர் ஆகி தான் நான் இந்த சேனலே ஆரம்பித்தது. ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு நான் நினச்சே பார்க்கல. ஒவ்வொரு க்ரியேட்டர்ஸுமே ஒவ்வொரு வீடியோக்கும் பேக்கில் எவ்வளோ எஃபெக்ட்ஸ் போடுறாங்கங்கிறது நான் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணும்போது தான் எனக்கு அது தெரியுது. அண்ட் அவ்வளோதான். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அக்கீஸ் ட்வின் கிராஃப்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்டோரிஸ் கொண்டு போகணும், இதிலே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம மாற்றிக்கலாம். தேங்க்யூ.